மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த ஒரு நாள்ல நம்மளோட குடும்பமாய் கூட்டி தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்ய தேவன் தந்த இந்த நேரத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாடத்துக்கு நம்ம போகலாங்க. என்னுடைய பாடத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசையா 52 அதிகாரம் 14 வசனம். ஐசையா 52nd chapter verse 14. ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மணிப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் எவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி ஏசாயா 53 அதிகாரம் நம்ம கொஞ்ச நாளா படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல ஏசாயா 53 அதிகாரம் ஏசாயா 53 ஆரம்பிக்கிறதுல ஏசாயா 52 ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம போன டைம் படிச்சுட்டு, அது எங்கத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13 வசனத்துல இருந்து அது ஆரம்பிக்குது. இந்த ஏசாயா 53 அதிகாரம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு சர்வெண்ட் சாங் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், நம்ம அதை நம்ம படிச்சிருக்கிறோம். படிக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம். இந்த சாப்டர் பிரிச்சது அது தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு பிரிக்கப்பட்டதல்ல. தேவனுடைய எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் மட்டும்தான் தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிற வசனமா இருக்கிறதுனால 52 கடைசி 53 இந்த சாப்டர் டிவைட் பண்ண என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சரியா அவங்க டிவிஷன் பண்ணல. ஆக்சுவலி 52:13 இருந்து தான் 53 அதிகாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இருந்துச்சு. அப்ப அதுல நம்ம என்ன படிச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு 13 படிக்கும் போது இயேசு ஒரு தேவனுடைய ஒரு சேவகன், அவரு ஞானமாய் நடந்து கொள்வார். அவர் ஞானமாய் நடந்து கொள்றதுனால அவருக்கு என்ன நேரிடும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம படிச்சோம். அப்ப படிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு தேவன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அவரை உயர்த்துவாரு. அப்ப அந்த உயர்த்தது 3 விதமா என்ன பண்ணி இருக்குது, அந்த ஒரு 52 அதிகாரத்துல 13 பேசி இருக்குது. அப்பனா எப்படி அந்த 3 விதமான ஒரு உயர்வு அப்படின்னு என்ன பண்ண நம்ம அது இதை படிச்சுட்டோம். இந்த கிளாஸ் இந்த பாயிண்ட் நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது 14 படிக்கும் போது அந்த 14 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, as many were astonished அப்படின்னு இருக்கும். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா astonished at thee அப்படின்னு இருக்கும். அப்ப இதை நம்ம ஜஸ்ட் தொடங்கணும், ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவை பார்த்து அஸ்டானிஷ் ஆகுற மாதிரி இயேசு இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள பாசிட்டிவான தாட் இருக்குது. அஸ்டானிஷ் அப்படின்றதுக்கு பாசிட்டிவான கருத்தும் இருக்குது, அதுக்குள்ள நெகட்டிவான கருத்து கூட இருக்குது. அப்படின்னா இயேசுவை பார்த்துங்க அஸ்டானிஷ் ஆனாங்களா அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல படிக்கும் போது பாசிட்டிவ் தாட் படிச்சோம். பாசிட்டிவ் தாட் படிக்கும் போது தீர்க்கதரிசனம் படிச்ச அவரை பத்தி, அவர் யாரா இருக்கிறாரு, இயேசு யாரா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ் அன் வண்டர் அப்படின்னு படிச்சோம். அவர் ஒரு வண்டர். உண்மையா யார் தான் அவரு, உண்மையா ஒரு வண்டர் தான் அப்படி படிச்சோம். அப்புறமா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளை யார் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க பிரமித்தார்கள். இயேசுடைய வார்த்தை கேட்டு நிறைய பேர் பிரமித்து இருக்கிறாங்க. பாசிட்டிவ். இப்போ இந்த ஐசையா 52 அதிகாரத்துல எழுதும் போது அந்த வார்த்தை எழுதும் போது அது பாசிட்டிவா எழுதினாரா இல்லைன்னா நெகட்டிவா எழுதினாரா, அந்த ரைட்டர் எழுதும் போது அது பாசிட்டிவா நெகட்டிவா, இல்ல தேவன் அங்க சொல்லும் போது அது பாசிட்டிவான தாட்டா இல்லைன்னா நெகட்டிவான தாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பாருங்க, அந்த அஸ்டானிஷ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு ரூட் ஐடியா இருக்குது. ரூட் ஐடியா பாருங்க, அது ரூட் ஐடியா அவ்வளவுதான். அப்படின்னா அதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த ரூட் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அஸ்டானிஷ்ட் அப்படின்றதுக்கு டெசோலேஷன் காஸ்ட் பை சம் கிரேட் டிசாஸ்டர். ஒரு அழிவு. அது இந்த அழிவு ஒரு என்னங்களா, ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்னால ஒரு அழிவு அப்படின்ற அர்த்தம் என்ன வருது, அஸ்டானிஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் வருது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இட்ஸ் a sense of horror.
ஹாரர்னா என்ன? திகில், ஒரு மாதிரி. அப்பனா இயேசு யாரு, இயேசு யாரு அப்படின்னு இங்க தேவன் ஏசாயா மூலியமா எழுதுறார் அப்படின்னாக்கா, இயேசுவே உன்னை பார்த்தவர்கள், உன்னை யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே திகில் அடைந்தார்கள். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவா பேசணும். அவர் வண்டரு, அவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்க அஸ்டானிஷ் ஆயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சென்ஸ்ல இதை நம்ம படிச்சோம்னாக்கா, இயேசுவை பார்த்து திகில் அடைஞ்சாங்களாம். நம்ம யோசிக்கிறேன், இப்போ ஏன் இயேசுவை பார்த்து திகில் அடையணும்? அப்படின்னா பாருங்க, இந்த 53ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுதோ, அந்த 53ஆம் அதிகாரம் சொல்லப்படுற அந்த காரியங்களை 52ஆம் அதிகாரத்துல 3 வசனத்துல முடிச்சிட்டாரு. இந்த 3 வசனம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கல, இதை நீங்க 3 புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா ஏசாயா 53 உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். இது புரியல அப்படின்னாக்கா என்ன ஆகுது? ஏசாயா 53 உங்களுக்கு புரியாது. அப்படின்னா இதுக்குள்ள என்னென்ன எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எக்ஸால்டேஷன். இயேசு இன்னும் பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே, பாடுகளை டிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடியே, இங்க தேவன் ஏசாயா மூலியமா இயேசு கிறிஸ்துவின் உயர்வு என்ன பண்றாராண்டி 13 பேசிட்டாரு. இவர் உயர்த்தப்படுவாருன்னு பேசிட்டாரு. அது வெரி ஹைன்னு சொல்லுவாரு. எக்ஸால்டட், எக்ஸ்டோல்ட் அண்ட் வில் பி வெரி ஹை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இயேசு உயர்த்தப்பட்டுடுவாரு. அப்படின்னா இவ்வளோ உயர்த்தப்பட்ட இயேசு உயர்த்தப்படுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்றது தான் அடுத்த வசனம். புரியுதுல? 13 என்ன? அவர் உயர்த்தப்பட்டுடுவாரு. இன்னும் என்ன இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த வசனம் எழுதும் போது இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற ஒருத்தர் இன்னும் கர்வம் கூட தரிக்கல. ஆனா என்ன பண்ணிட்டாரு தேவன்? உன் குறித்த இயேசு பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் எழுதிட்டாரு. அப்படின்னா இயேசு உயர்த்தப்பட்டுடுவாருன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா எப்படி உயர்த்தப்படுவாரு? அதுதானுங்களா? எப்படி உயர்த்தப்படுவார்ன்றதுதான் 14ஆம் வசனம். அப்ப 14ஆம் வசனத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவை இப்ப படிக்கிற வசனத்தை பாருங்க, படிங்க. இப்போ மனுஷனை பார்க்கிலும் அவருடைய இல்ல, நான் இங்கிலீஷ் ஆர்டர் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க இங்கிலீஷ் ஆர்டர்ல இந்த லைன் கரெக்டா வரும். as many were astonished at thee. அப்பனா நிறைய பேரு உன்னை பார்த்து திகில் அடைஞ்சார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அங்க பேசுது. அப்புறம் என்ன இது? இயேசுவை பார்த்து திகில் அடையிற மாதிரி அப்படி இயேசு இருந்தாரா? அவரை பார்த்து பயப்பட மாதிரி இருந்தாரா? இல்லைன்னா அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சா? பயப்படணுமா? ஆனா சொல்றாரு, ஜனங்க உன்னை பார்த்து திகில் அடைந்தார்கள், பயந்தார்கள், they felt horror அப்படின்னும் போது ஏன் அதை அங்க எழுதுறாரு? அந்த எழுத்தாளர் அந்த தேவன் ஏன் இப்படி எழுத வைக்கிறாரு? அப்படின்னா இயேசு உண்மையாவே பார்க்கும்போது திகில் அடைந்த மாதிரி இருந்தாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இல்லாம என்ன பண்ண மாட்டாரு. இயேசு அப்படி இல்லாம கண்டிப்பா இந்த பக்தன் இப்படி எழுத மாட்டாரு. அப்ப எழுதி இருக்கிறது என்ன அர்த்தம்? கண்டிப்பா இயேசுவை பார்க்கும் போது இயேசு திகில் அடையிற மாதிரி தான் அவரு இருந்தாரு. அந்த ஒரு திகில் அவர் எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஈஸ் விசேஜ் அப்படி இருக்கும். அந்த விசேஜ் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைட், அப்பியரன்ஸ். இன்னும் நீங்க கன்கார்டன்ஸ் மீனிங் போயிட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது டெஃபினேஷன். நான் முதல் சொன்னது டெஃபினேஷன். கன்கார்டன்ஸ் மீனிங் நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா அப்பியரன்ஸ். அப்பனா அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? இப்ப படிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும். பாருங்க, மனுஷனை பார்க்கும்போது இயேசுடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும். பாருங்க, மனுபுத்திரரை பார்க்கும்போது அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்த எப்படி இருக்குதுங்களா? அப்பனா அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, வாஸ் மார்டு அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. மார்டு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டிஸ்பிகர்மெண்ட். ஒரு ஃபிகர்னா என்னங்களா? ஒரு ஃபிகர்னா ஒரு அமைப்பு தானே, ஒரு அமைப்பு அது. ஆனா இவருடைய எப்படி இருக்காங்க இவர் பார்க்கும்போது அந்த ஃபிகரே இல்ல அவரு. அப்படின்னா டிஸ்பிகர்மெண்ட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கரப்ஷன். கரப்டா இருக்கிறாரு. பார்க்கும்போது கரப்டா இருக்கிறாரு. அப்படி நல்லா இல்ல, பார்க்கும்போது அவரு கரப்டா இருக்கிறாரு. அப்பனா இந்த நிலைமை ஏன்? அப்ப இந்த நிலைமை என்ன பண்றாரு? இந்த நிலைமைய தேவன் ஏசாயா மூலியமாய் சொல்லும் போது இயேசுவை பார்க்கும்போது திகில் அடைகிற மாதிரி இருக்குது. அவர் முகம் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிலும் ரொம்ப ஒரு ஷேப் இல்லாம
எந்த ஒரு பாக்குற மாதிரி ஒரு ரூபம் இல்லாமல் அவருடைய முகம் இருக்குது அப்படின்னு இந்த எழுத்தாளர் இங்க எழுதுறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, காரணம் படிக்கலாம். எதனால இயேசு கிறிஸ்துடைய முகம் ஒரு பயங்கரமான ஒரு முகமாய் இருந்தது, ஏன் பார்த்தா ஒரு திகில் அடையணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, உண்மையாவே இயேசு முகம் அப்படி மாற்றப்பட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 22ஆம் வசனம், யோவான் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 18வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். பாருங்க, ஏன் அவரை பார்க்கும்போது மனிதர் முகத்தை பார்க்கிலும் அந்த ஒரு ஷேப் இல்லாம அது ஒரு பயங்கரமா இருக்குது. அப்படி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, என்ன நடந்துச்சு, என்ன பண்ண இப்ப நம்ம இங்க அப்புறம் என்ன இந்த மாதிரி ஹாரர் ஆகிறதுக்கு என்ன நடந்துச்சு? சரி, இந்த மாதிரி ஒரு இயேசுடைய முகம் இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு ஏன் இங்க எழுதணும்? இங்க ஏன் எழுதணும்? இதையே நாம் படிக்கணும். இங்க ஏன் அதை எழுதணும்? இதையே நாம் படிக்கணும். அப்புறம் பாருங்க, இங்க என்ன எழுதி இருக்குதோ அந்த எழுதியிருக்கிற வார்த்தையே அந்த காலத்துல இருந்த யூதர்கள் இயேசு வாழ்ந்த அந்த இயேசுவை பார்த்தாங்களா? எல்லாம் பார்த்தாங்களா? இயேசு நடந்து போறது பார்த்தாங்களா? எப்போ அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நடந்து போறது பாக்குறாங்களா? நடந்து போன இயேசு அவங்க பார்க்கும்போது முன்ன பார்த்த இயேசுடைய முகத்துடைய மகிமையும் இப்ப அந்த பிடிப்பட்டதுக்கு அப்புறமா இயேசு நடந்து போற மகிமையும் இங்க விட்னஸ் பண்ணாங்களா? பண்ணலீங்களா? அங்க இருக்கவங்க விட்னஸ் பண்ணாங்களா? அப்ப அங்க இருக்கவங்க விட்னஸ் பண்ணும்போது அந்த ஜனத்துக்கு அந்த முகத்துல வித்தியாசம் காணப்பட்டதா? கண்டிப்பா என்ன இருக்குது? கண்டிப்பா காணப்பட்டிருக்குது. பாருங்க, யாருக்கு தெரியும்? அங்க இருக்கிற எல்லா யூதருக்கு தெரியும், அது பிலாத்துக்கு தெரியும், ஏரோதுக்கு தெரியும், பிலாத்துடைய சேவகருக்கு தெரியும், ஏரோதுடைய அங்க இருக்கிற யாரெல்லாம் இயேசுவை பார்த்தாங்களோ அந்த இயேசுடைய முகம் டிஸ்பிகர்மெண்ட் ஆயிருக்குதுன்னு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? தெரியுது. அப்புறம் எப்படி இப்படி ஆக்கப்பட்டது? அவருடைய முகம் அவ்வளவு கேவலமா இருந்த முகமா? அவ்வளவு அசிங்கமா இருந்தவரா? ஏன்னா இருந்ததுலயே அழகானவர் யாரு? ஆண்கள் வந்திருக்குதா? தேவன் ஆணை உண்டாக்குனாரா? இந்த ஆண்ல, இந்த இருக்கிற எல்லா ஆண்கள்ல பியூட்டி யாரு? ஃபர்ஸ்ட் ஆதாம் ஆச்சா? செகண்ட் யாரு பியூட்டி? பாருங்க, ஏன் இயேசு அழகு? பாருங்க, அவரு எப்படி அந்த பியூட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க உங்களை ஜஸ்ட் இப்படி கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஆண் அழகா இல்ல ஒரு பெண் அழகா? பாருங்க, பெண்ணு தான் அழகு இல்ல. அப்ப நீங்க ஒரு ஆணுடைய ஜீவன் இல்லாமல் ஒரு பெண்ணுடைய ஜீவன் மூலியமா மட்டும் உண்டாயிருக்கிற ஒருத்தர், இப்போ ஆண் டெண்டரா பெண் டெண்டரா? டெண்டர் யாரு? பெண்ணு தானே. அப்பனா ஒரு பெண்ணால மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி எப்படி இருப்பாரு? டெண்டர். அவருடைய பிசிக்கல் பியூட்டி, அவருடைய ஸ்பிரிச்சுவல் பியூட்டி விட்டுடுவா, அது கம்பேரிசன் யாருமே தேவன் அல்லாம அதுக்கு யாரும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அவரு. ஆனா அவருடைய பிசிக்கல் பியூட்டி ஒரு டெண்டர் தானே. ஒரு டெண்டரா இருக்கிறவரு எவ்வளவு அழகா இருப்பாரு. அப்பனா அவரை பார்க்கும் போது இப்படி இருந்துச்சா? அவர் முதல்ல இருந்து இப்படித்தான் இருந்தவர் அப்படின்னாக்கா, அவர் முதல்ல இருந்து அப்படி இருந்தவர் அல்ல அவரு. ஆனா அப்படி ஆக்கப்பட்டவர். அப்ப எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பேசுறாருங்களாம். பேசுறது என்ன பண்ணாங்க? பட்டுன்னு ஒருத்தர் கண்ணத்து மேல அடிச்சுட்டாருங்களாம். ஆயிச்சா? இப்ப என்ன ஆகும்? சரி, ஒரு அடி அடிச்சுட்டாரு. அதுல என்ன ஆகல? அதுல வேணா இந்த மாதிரி ஒரு விகாரமா முகம் இல்லாம இருக்கலாம் ஒரு அடினால. ஆனா அட்லீஸ்ட் என்ன ஆயிடுச்சு? அந்த ஒரு அடி அடிக்கும் போது இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க கட்சி என்ன ஆகும்? இப்ப நம்மள மாதிரி கலர் ஏன் மாதிரி கலருக்கு ஆளு கட்சி என்ன ஆகும்? ஒண்ணுமே தெரியாது. நல்லா ரெட்டா இருக்குன்னு அடிச்சா என்ன ஆயிடும்? அந்த மார்க்கெட் அப்படியே. அப்போ இந்த மாதிரி இயேசுடைய முகத்துல ஒரு அடி விழுந்திருக்கு. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். மத்தேயு 26வது அதிகாரம் 66வது வசனம். 67வது வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறிந்து. பாருங்க, சிலர் அவரை ஃபர்ஸ்ட் முகத்துல துப்புனாருங்களா?
சிலர்கள் வந்து ஸ்ட்ரக்கிம் அடிச்சார்களா, சிலர்கள் அவர் முகத்துல என்ன பண்ணாங்களா, முகத்துல அடிச்சாங்களா. பாருங்க, இந்த முகத்துல அடிச்சாங்கன்ற அந்த வார்த்தையை வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி வேற எதனா ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஸ்பெஷலி பிபிஇ டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, பாருங்க அங்க பாருங்க வீட்டு வசனம் யாரா படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? பிபிஇ பாருங்க, then they put shame on him. இந்த ஷேம்னு சொல்றது என்னங்களா, துப்புனது. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னாக்கா, they watered the water from their mouth. என்ன அப்படின்னா, அவங்க வாயிலிருந்து தண்ணி என்ன பண்ணாங்க எடுத்து இயேசு மூஞ்சில போட்டாங்களா, அது என்னத்த அர்த்தம்? துப்பு, எச்ச போட்டுக்கிறாங்க இயேசு மூஞ்சி மேல. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, then they put shame on him and were cruel to him. எப்படி நடந்துக்கிறாங்களா, குருவேலா நடந்துக்கிறாங்களா, இயேசு குருவேலா நடந்துக்கிறாங்களா. அடுத்தது பாருங்க, some gave him blows. இப்படி அடிச்சார ஸ்லாப்ட் அப்படின்றதுக்கும் ப்ளோஸ் அப்படின்றது வித்தியாசம் இருக்குதா? என்ன வித்தியாசம் பாருங்க. ப்ளோனா இப்படி என்னங்களா, இப்படி குத்துறது, ஸ்லாப்னா இப்படி அடிக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, எதுனால ஒரு முகம் அதிக தாக்கம் வரும்? ஸ்லாப்ல அதிக தாக்கம் உண்டாக்குமா முகத்துக்கு, இல்லைன்னா குத்துறதுனால அதிக தாக்கம் உண்டாக்குமா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க இயேசுவ? சிலர் குத்தி இருக்கிறாங்களா. இப்ப நீங்க ஒருத்தர் குத்திட்டு அந்த ஷேப் முன்னாடி இருந்த மூஞ்சி ஷேப்பும் குத்துறதுக்கு அப்புறம் மூஞ்சி ஷேப் ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப ஏன் அவர் டிஸ்பிகர்? ஏன் அவருடைய முகம் அப்படி இருக்குது? ஏன் பார்க்கும்போது ஹாரரா இருக்குது? என்னென்ன பண்ணிருக்காங்க மூஞ்சி மேலேயே பாருங்க. அப்பனா எவ்வளோ ஹியூமிலியேஷனுக்கு அப்புறமா, எவ்வளோ ஒரு அசிங்கப்பட்டு, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான நடத்தப்பட்டிருக்கிற இந்த மீட்பரை தேவன் எப்படி உயர்த்தி இருக்கிறார் மேல படிச்ச வசனம். இன்னும் கீழே படிப்ப வசனம், கீழே நிறுவனம் படிப்பது தெரியுங்களா? அந்த வசனம் கூட என்ன அப்படின்னாக்கா யாரும் நம்ப முடியாது. நம்ம அடுத்து 15 படிப்போம் தெரியுங்களா? அந்த 15 எழுதுற விஷயம் வந்து யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம். அது நம்ம படிப்பது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்பனா ஏன் இயேசுடைய முகம் டிஸ்பிகர் ஆயிருக்குது அப்படின்னாக்கா, இவங்க அடிச்சிருக்கிறாங்க, முகத்துல அவங்க குத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு மாத்திரம் அவங்க பண்ணல டிஸ்பிகர் ஆகுறதுக்கு, வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரையும் பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, அடிக்கிறவங்களுக்கு என்னுடைய முதுகு, அது அந்த முதுகு எப்படியோ யாரும் பார்க்க போறது இல்ல. ஆனா என்ன பண்ணாருங்களா, தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகள், தாடை மயிரை பிடுங்கிறவங்களுக்கு என்ன பண்ணாருங்களா, என் தாடை கொடுத்துட்டேன்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இப்போ எப்படி நம்ம ட்ரிம் பண்றோம், அப்படி இருந்து ஷேப் வருது. நம்ம போய் பாபா ஷாப்ல தாடி ட்ரிம் பண்ற பாருங்க, அந்த ஷேப்ல இருக்குமா? புடுங்குனாக்கா, முடிய புடுங்குனாக்கா எப்படி இருக்கும் பார்க்கும்போது? பாருங்க, அங்கங்க பிடுங்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் முடி இருக்கும், கொஞ்சம் ரத்தம் இருக்கும், அப்படித்தானே? அப்பனா அப்படிப்பட்டவருடைய முகத்தை பார்க்கும்போது ஏதாவது மனுஷருக்கு கம்பேர் பண்ணாக்கா, அந்த மனுஷனுடைய முகமும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருடைய முகம் பார்க்கும்போது திகில் வரும்? கரெக்ட். என்ன பண்றாரு? அப்பனா தீர்க்கதரிசி எழுதும் போது இதை எழுதும் போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த எல்லாராலும் உயர்த்தப்பட்டவர், தேவனால் இவ்வளவு மேல உயர்த்தப்பட்டவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி வந்தாரு, அதோட என்ன பண்றாரு இங்க எழுதுறாரு. எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய முக ஷேப்ப கூட என்ன பண்ணல, அவரால கரெக்டா வச்சுக்க முடியல. அவருடைய முகம் ஷேப்ப கூட அவர் என்ன பண்ணல, யாருமே இருக்க விடல. அந்த ஷேப்ப என்ன பண்ணிட்டாங்க, மாத்தின ஒருவர் பார்த்தால இஷ்டம் ஆகாத இருக்கிற ஒரு முகம் போல அவரை மாத்திட்டாங்க. சரி, இது ஏன் அவர் எழுதணும் இங்க? இது ஏன் இங்க எழுதணும்? நமக்கு ஏன் எழுதணும் இது? அப்ப இதை பார்த்தாங்கல்ல, இது இசைஜனங்க பார்த்துக்கிறாங்கல்ல, இப்ப இது ஏன் அவர் எழுதணும்? சரி, இதை நம்ம பார்க்கும் போது இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த ஒரு காட்சியை நாம் இமேஜின் பண்ணி பார்க்கும் போது இதனால என்ன உண்டாக்குது? ஒருத்தர் அப்படி நம்ம பார்க்கும் போது நம்ம இருதயம் என்ன உண்டாக்குது? ரெண்டு இல்ல, கிழிக்க நம்ம இருதயம் என்ன ஆகுது? இதை இந்த காட்சியை அங்க தேவன் எழுத வைக்கும் போது, ஏன் தேவன் எழுத வைக்கிறார் அப்படின்னாக்கா,
இதை யார் படிக்கிறாங்களோ, இதை யார் யோசிச்சு பார்க்கிறாங்களோ, இதை யார் இமேஜின் பண்ணி தன் கண் முன்னாடியே நடந்திருக்கிற மாதிரி யார் அதை வந்து அப்சர்வ் பண்றாங்களோ, அவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க இருதயங்கள் என்ன ஆகும், அவங்க இருதயங்கள் என்ன ஆகும்னாக்கா அது கிழிக்கப்படுங்களா, இருதயம் கிழிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு இந்த மாதிரி ஒடிக்கப்பட்டது நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி மூலியமாய் தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய இருதயம் என்ன ஆகுது, இதை பார்க்கும் போது நம்முடைய இருதயங்களும் இதை கேட்கும் போது, இதை பார்க்கும் போது, இதை படிக்கும் போது நம்முடைய இருதயங்களும் ஒடிக்கப்படணும். நம்முடைய இருதயங்கள் ஒடிக்கப்படும் போது அது வெறும் ஒடிக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது இருதயத்தை ஒடிக்கிறது மாத்திரமல்ல, அது கூடவே இந்த தேவ ஜனத்தை அது மோட்டிவேட் பண்ணுது. நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுது, இயேசுவின் தியாகம் பார்க்கும் போது நமக்கு எல்லாரும் வருத்தப்படுறோம் தானே, எல்லாருக்கும் துக்கம் உண்டாகுதுதான். அது வெறும் துக்கத்தை மட்டும் தான் கொடுக்குதா? இயேசு கிறிஸ்துடைய தியாகம் வெறும் துக்கத்தை மட்டும் தான் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது வெறும் துக்கத்தை மாத்திரம் கொடுக்கறது இல்ல. அந்த துக்கத்தை கூட அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுது. என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, சரி பாருங்க, மோட்டிவேட்டிங் அஸ் டு தி கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் டு ஹிம். அது என்ன பண்ணுது, நம்மள அது ஊக்குவிக்கணும். எப்படி ஊக்குவிக்கணும்னாக்கா, இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணோம், நாம் அன்பு செய்து அந்த அன்புக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலை நாம் அவருக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன் என்ன பண்ணுது, இயேசு வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை, இயேசு செய்திருக்கிற தியாகம், இயேசு நமக்காக செய்திருக்கிற இந்த தியாகங்கள், அந்த பிக்கப்பட்டது நம்ம என்ன பண்ணுதுலாம், இட் மோட்டிவேட்ஸ் அஸ். அப்ப நான் இந்த தியாகம் படிக்கும்போது என்ன ஆகுது, நான் வெறும் ஒரு வருத்தப்படுறதுனால இல்லைன்னா நம்ம ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறதுனால என்ன இல்ல, அது கண்டிப்பா என்ன பண்ண வசனம் நமக்குள்ள அந்த தாக்கத்தை அது உண்டாக்கும் தான். ஆனா அந்த தாக்கம் அது உண்டாக்குனாலும் அந்த தாக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னாக்கா ஒரு மோட்டிவேஷன். அடுத்தது இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன், இந்த வார்த்தைன்றது ஒரு பலமான ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது பாருங்க, நமக்கு சொல்லும் போது God sees to give us a glimpse, இல்லன்னா God seeks, தேவன் வந்து ஒரு கிளிம்ஸும் காட்டுறாரு நமக்கு. இது ஏன் எழுதுனாக்கா, ஒரு கிளிம்ஸும் இங்க காட்டுறாரு. எதுக்கு இங்க கிளிம்ஸும் காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெப்த் அண்ட் ஒரு டெப்தான இன்டென்சிவான ஒரு சஃபரிங். இது என்ன இல்ல, இது வந்து ஏதோ ஒரு ஆர்டினரி விஷயம் இல்ல, இது ரொம்ப ஆழமான ரொம்ப உருக்கமான ஒரு தியாகத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார். பிக்சர் போட்டு அது காமிக்கிறாரு. அது பிக்சர் போட்டு காமிக்கும் போது இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுதான் நாம் மீட்கப்படுறதுக்காக நம்முடைய மீட்பர் கொடுத்த ஒரு பெரிய வேலை. புரியுதுல? ஏன் இதை காமிக்கிற தேவன்? இது ஜஸ்ட் நமக்கு என்னன்னா அவருடைய சாக்ரிஃபைஸ் இன்டென்சிட்டி பாரு, எவ்வளவு இருக்குது பாரு. அப்பனா இது எதுக்கு தெரியுமா பண்ணாரு, நம்ம எல்லாருக்குமே மீட்கப்படுறதுக்காக கொடுத்த பிரைஸ், விலை இது, தி ரிடெம்ஷன் பிரைஸ் இது. அப்புறம் யாருக்காக இது? அப்பனா இந்த என்ன சொல்லலாம், இந்த ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அந்த ஃபீலிங் கொண்டு வருதா பாருங்க. இதுக்குள்ள இன்னொரு ஃபீலிங் கூட கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் போது என்னங்களாம், அவருடைய முகம் வந்து மனிதனுக்கு ஒப்பா கூட இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இது இன்னொரு விஷயம் என்ன தாக்கம் நமக்குள்ள உண்டாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஆல்சோ பிரிங் ஷேம் ஆன் அஸ். அந்த முகத்துடைய அந்த அமைப்பு, அந்த முகத்தை நாம் இமேஜின் பண்ணும் போது அதுக்கு நமக்கு பெரிய வெக்கம் உண்டாக்குது. ஏன் நமக்கு வெக்கப்படணும்? வெக்கம் ஏன் நமக்கு உண்டாக்குனது? ஏன் நம்மள வெக்கம் உண்டாக்கணும்? அதை பார்க்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே இயேசு அந்த மாதிரி பட்டிருக்கிற பாடு, அந்த பாடை நாம் பார்க்கும் போது நாம் எல்லாருமே இங்க வெக்கம் உண்டான இடத்துல நிக்கணும். ஏன்னா எல்லாமே யாருங்களா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டது காரணம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நாம் செய்யற பாவங்கள், நாம் செய்யற மீறுதலான காரியங்கள், நாம் நடக்கிற எல்லா விதமான மாம்சமான எண்ணங்கள், நாம் செய்யற எல்லா விதமான மாம்சமான கிரியைகள், இது என்ன பண்ணுதுங்களா, இதுதான் இயேசு கிறிஸ்துவ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அப்புறம் இயேசு கிறிஸ்து நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் யார் தான்? நம்ம தான். அப்ப நம்மள யார் தான் எப்படிதான் இருக்கணும்? நம்ம எல்லாருமே இங்க வெக்கப்பட்டவர்கள் தான். வெக்கப்பட்டுதான் நம்ம நிக்கணும். நமக்கும் வெக்க வருது தானே, நம்ம யாருமே இங்க பரிபூர்ணம் இல்லை தானே. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஏதோ ஒரு ஸ்கேல்ல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் செய்யறவர்கள் தான். பாவம் செய்யறவர்கள், பாவத்துல நம்ம விழறவர்கள் தான், விழறம் தான்.
ஆனா என்ன ஆகணும், ஒவ்வொரு பாவம் நமக்கு உணர்வு, அந்த உணர்வு வரணும், வெக்கம் வரணும், நமக்குள்ள ஒரு கில்ட் வரணும். தேவனே என்ன என்ன நான் பண்ணிட்டோம், நான் எப்படி என்ன நான் மாத்திக்கிட்டோம், நான் மாத்தத்துக்கு உண்டான வழிகள் என்ன, இல்ல எப்படிதான் என்ன மாத்திட்டோம் நானு, என்ன ஆகும் அந்த திங்கிங் எப்பயுமே அந்த ஒரு யோசனை வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்மனால வெக்கம் அடைஞ்சிருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் இந்த மாதிரி யோசிச்சு நமக்குள்ள நாம் மாற்றம் கொண்டு வரும்போது கண்டிப்பா வெக்கத்தை என்ன பண்ணாதது, அவர் பட்ட வெக்கம் போயிடுமா? அந்த 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 காலத்துல இப்ப இயேசுக்கு வெக்கம் இருக்குதா? இப்போ இயேசுக்கு ஏதாவது அவமானம் இருக்குதா? இப்போ என்னங்களா? இப்போ இயேசு எவ்வளவு மேன்மை இருக்கிறாருனாக்கா, இது நம்ம 15 படிக்கும்போது தெரியும் பாருங்க. இந்த ஜனங்க ஏன் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம படிக்கும் புரிஞ்சிடும். அப்பனா இப்போ இயேசுக்கு ஏதாவது வெக்கம் இருக்குதானா? இப்ப ஏதோ வெக்கம் இல்ல. ஏன்னா அவர் என்ன ஆயிட்டாருனாக்கா, எல்லாத்துக்கும் மேல அவரு உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனால இப்ப எதுவும் இல்ல அவருக்கு. ஆனா அந்த இடத்துல அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெக்கப்படும் போது அது எவ்வளவு பாதிப்பாச்சிருக்கும். அப்ப நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரி ஒரு பாடுபட்டிருக்கிற இந்த மீட்பர் எனக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படி எல்லாத்தையும் நான் பார்த்து புரிஞ்சுட்டேன். அப்ப எல்லாத்தையும் பார்த்து நான் புரியும் போது எனக்குள்ள அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுனாக்கா, அப்புறம் இயேசு மறுபடியும் வெட்கப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சுனாக்கா என்ன பண்ணது, அந்த நிலைமை எல்லாமே நம்ம இப்ப நம்ம தள்ளுறதான இயேசுவ, நம்ம இயேசு என்ன பண்ற மாதிரி வசனம் இருக்குது இல்ல, மறுபடியும் என்ன பண்றோம் இயேசுவ, நம்ம மறுபடியும் இயேசுக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியமும் அது என்ன பண்ணுது, அது இயேசுக்கு தானே அவமானம் கொண்டு வருது. அப்புறம் உண்மையா இயேசு அவமானப்பட போறாருன்னா இல்ல உண்மையா இருக்க அவமானப்பட போறோமா? யார்தான் உண்மையா அவமானப்படுத்துறோம்? அவமானப்படுத்துறோம். ஆனா அவர் என்ன ஆகுதுல, ஆடிய அவமானம் எல்லாம் முடிஞ்சிச்சு அவருக்கு, இப்ப எந்த அவமானமும் அவருக்கு இல்ல. ஆனா ஒவ்வொரு டைம் நாம் மாம்சமா யோசிக்கும் போது, மாம்சமா பேசும் போது, மாம்சமா நடக்கும் போது, பாவம் செய்யும் போது என்ன ஆகுது, எல்லா டைமும் நமக்கு வெக்கம் உண்டாகணும். ஒவ்வொரு டைம் என்ன யோசிக்கணும், நான் பண்றது சரியா? பாருங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தா என்ன ஆயிடும். ஏன்னா படிச்சல என்ன படிச்சாங்களா, நாம் பேசுறது இல்ல, ஒரு சபை கட்டப்படணும் அப்படின்னாக்கா இயேசு இல்லாம என்ன ஆகுது சபை? இயேசு பத்தி பேசாம சபை கட்டப்படுறது இல்ல. அப்படின்னா இயேசு பத்தி பேசும்போது என்ன பண்ணும், இயேசு பத்தி பேச என்ன பண்ணும், அது நமக்கு ஒரு அவரை பத்தி பேசினாலே நமக்கு அவமானம் கொண்டு வரும். ஏன்னா நாம் அந்த மீட்பருக்கு பின்பற்றி வந்திருக்கிற நாம், அந்த மீட்பரை இவ்வளோ அறிந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில அந்த மீட்பருடைய சித்தத்தை எவ்வளவு நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுறோம், எவ்வளவு அதுக்காக நம்ம முயற்சி பண்றோம், அது நமக்கு தெரிவது என்ன ஆகுது நமக்கு. அப்பனா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லலாம், எவ்ரி ஆர் எவ்ரி மினிட் நம்ம வெக்கப்பட்டு நிக்கிற ஒரு ஜனமா தான் நம்ம இருக்கிறோமோ தவிர என்ன ஆகல, அந்த வெக்கத்தை போக்குன ஜனம் நம்ம இன்னும் மாறவே இல்லை. அப்ப இந்த இயேசுடைய இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அது என்னெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுது, அப்படியே இந்த பெரிய உன்னதமான ஒரு தியாகம். அந்த தியாகம் காமிக்கும் போது அது நம்ம இதயத்தை அது நொறுக்குது. நம்ம இதயத்தை நொறுக்குறது மாத்திரமல்ல, நம்மள அதை என்கரேஜ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா இயேசுவை நம்ம நேசித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஏன் இது தேவன் காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் இயேசு நமக்காக கொடுத்திருக்க ஒரு வேலை. அது செகண்ட் படிச்சோம். தேர்ட் என்ன அப்படின்னு படிச்சோம்னாக்கா, இது நம்மை வெட்கப்படுத்துற ஒரு காரியமா கூட இது இருக்குது. அப்புறம் இந்த 3 காரியங்கள் இயேசு பிசிக்கலா அந்த சரீரத்துல பட்ட பாடுகள்னால நாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள். ஆக்சுவலா இதோட என்ன ஆயிடுதுனாக்கா, 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முடியுது. 15க்கு வாங்க இப்போ. ஏசாயா 52வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாது இருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதது இருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 15ல என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, he shall sprinkle many nations அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட். அப்படி அநேக ஜாதிகள் மேல அவர் தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ராஜாக்கள் தன் வாய்கள் என்ன பண்ணுவாங்களா, தன் வாய்கள் அவங்க மூடிப்பாங்களாம். இப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லா ஜாதிகள் மேல இயேசு தெளிக்கிறார். தெளிக்கிறது என்ன அர்த்தம், ஸ்பிரிங்கிள் அப்படின்னு என்ன மீனிங், அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படி ஸ்பிரிங்கிள் பண்ணும்போது ராஜாக்கள் ஏன் வாய் மூடணும்?
அது கேள்வி வருது இல்ல, ராஜாக்கள் ஏன் வாய் மூடணும்? சரி, ஒரு ஆளு எப்போ வாய் மூடுவாரு பாருங்க, அவருக்கு பதிலே இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அப்பனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஷாக் இல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டா என்ன பண்ணலாம்? ரொம்ப ஆச்சரியமாயிட்டா கூட வாய் மூடலாம். மரியாதை இருந்தா, நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தா அப்படி என்ன பண்ணலாம்? வாய் மூடலாம். இப்போ இயேசு தெளிக்கிறார்களா? நிறைய ஜாதிகள் மேல இயேசு தெளிக்கிறார்களா? அது தெளிக்கிறதுனால ராஜாக்கள் வாய் மூடுவாங்க அப்படின்னு சொல்றது ஒத்து வர மாதிரி இருக்குதா, ஒத்து வராத மாதிரி இருக்குதா? அந்த கான்டெஸ்ட் ஒத்து வருதா? அப்படி அந்த என்ன சொல்லலாம், அது கோர்வையா போற மாதிரி இருக்குதா கான்டெஸ்ட்? இப்போ சரி, இப்படி யோசிக்கலாம் பாருங்களேன். இப்போ தெளிக்கிறார், சரி, தெளிக்கிறது வேதாகமத்துல என்ன அர்த்தம்? ஸ்பிரிங்க்லிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, எதுக்கெல்லாம் ஸ்பிரிங்க்லிங் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? பாருங்க, 3 விதமான ஸ்பிரிங்க்லிங் இருக்குது. 3 டைப். 3 டைப்னா 3 விதம். இது என்ன அப்படி இல்ல. ஒன்னு ஆயில், என்ன வச்சு என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் என்ன பண்ணுவாங்க? தண்ணியை ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தையும் ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க. இப்போ இது எதுக்கு பண்றாங்கன்னு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம புரியலாம் பாருங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமம் 29வது அதிகாரம் 21வது வசனம். பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரர் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் போதும் வந்து சில என்ன ஆயிடுச்சுங்களா பாருங்க. ஆயிலு பிளட் ஸ்பிரிங்கிள் பண்றாங்களா? எதுக்குங்களா? கிளீன், சுத்தப்படுத்துறாங்க, பரிசுத்தமாக்குறாங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களும். அப்பனா எண்ணெயும் தெளிக்கிறாங்க, ரத்தமும் தெளிக்கிறாங்க, தண்ணியும் தெளிக்கிறாங்க. எல்லாமே என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சுத்தமாகிறதுக்காக என்ன பண்றாங்க? இப்படி தெளிக்கிறாங்க. புதிய ஏற்பாடு வசனம் படிச்சல பாருங்க, எபிரியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி. புரியுதுங்களா? எதுக்கு தெளிக்கப்படுது? சுத்தம் உண்டாக்குதல் இல்லைன்னா பியூரிஃபையிங். ஆச்சா, இப்ப இங்க என்ன வசனம் சொல்லுதுனாக்கா, இயேசு எல்லா ஜாதிகள் மேல தெளிப்பார். அப்போ எல்லா ஜாதியான ராஜாக்கள் வந்து தன் வாயை மூடிடுவாங்க. அப்ப இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இயேசு சுத்தமாக்கணும். அப்பனா இயேசு ஒருத்தரை சுத்தமாக்கணும் அப்படின்னாக்கா, இயேசு எதை தெளித்தால் அவங்க சுத்தமாகுவார்கள்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதை தெளித்தால் சுத்தமாகுவார்கள்? இந்த சுத்தமாகிறவர்கள் யாரு? புரியுதா? இப்போ இயேசு ஃபர்ஸ்ட் தெளிக்கும் போது ஜாதிகள் மேல தெளிச்சிருக்கிறாரு. அப்ப தெளிக்கிறது என்ன காரணம் படிச்சோம்? சுத்தமாக்குதல். அப்ப இப்ப இயேசு தெளிக்கணுமா? இயேசு தெளிக்கணும். அப்ப இயேசு எதை தெளிக்கிறாரு? அதனால யார் சுத்தமாவாங்க? இதை ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். படிச்சதுக்கு அப்புறமா இந்த சுத்தமாகிறவர்கள் யாரு அப்படின்னு மீனிங் என்ன, அதுக்குள்ள நமக்கு வந்துடும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது இயேசு தெளித்ததுனால சுத்தமாக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிப்பின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, இங்க என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பேதுரு இந்த வார்த்தை எழுதும் போது இந்த வார்த்தையில இருக்கிற கான்டெஸ்ட் யாருக்கு, இது யாருக்கு சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இப்ப யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிற ஆட்கள் தான். ஆனா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அவ பரதேசிகள். ஆச்சுங்களா? அப்படின்னா பரதேசியா இருக்கிற அந்த ஜனத்துக்கு அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, 2ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, elect according to the foreknowledge of God
அப்பனா இந்த ஜனங்கள் யாரு அப்படின்னாக்கா தேவனுடைய முன் அறிவுனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம். புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் த்ரூ சாங்டிபிகேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட். அப்பனா தேவனுடைய ஆவியினால பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் அண்ட் ஒபீடியன்ஸ். அப்பனா எதுக்கு பரிசுத்தம் ஆக்குறாருனாக்கா கீழ்ப்படிதலுக்காக எங்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். அண்ட் ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் தி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட என்ன பண்ணிருக்காரு? இயேசுடைய ரத்தத்தை இவர்கள் மேல தெளித்திருக்கிறார். இப்போ தெளித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம கூட்டமா எடுத்துக்கலாமா, இண்டிவிஜுவல் எடுத்துக்கலாமா? ரத்தம் தெளிக்கப்பட்டது, இயேசு ரத்தம் தெளிச்சாருங்களா? கூட்டமா எடுத்துக்கலாமா, தனித்தனியா எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். இது பாருங்க, தனியா கூட்டமா கூட வரணும். ஆனா கூட்டமாய் வந்தாலும் தனித்தனியாய் தெளிக்கப்பட்டவர்கள் தான் கூட்டமா மாறுறாங்க. புரியுதுல்ல? அப்ப நாம் எல்லாருமேலும் இயேசுடைய ரத்தம் என்ன இருக்குது? தனித்தனியாய் தெளிக்கப்பட்டிருக்குது. தனித்தனியாய் தெளிக்கப்பட்டதுனால நாம் ஒரு கூட்டமா வந்துட்டோம். அப்ப இயேசு நம்ம மேல தனி என்ன பண்ணிருக்காரு? ரத்தத்தை அவரு தெளிச்சிருக்கிறார். இப்போ நம்ம மேல ரத்தத்தை தெளிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் தெளிச்சாரு? அங்கே நம்ம படிச்சோம், பரிசுத்தமாக்கப்படுதல், கீழ்ப்படிதல், இதெல்லாம் மறுபடியும் படிச்சோமா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து பாருங்க, எங்க வந்த மனம் இப்போ. அப்பனா அது எங்க படிச்சோம்? ஒபீடியன்ஸ், சாங்டிபிகேஷன், அப்புறம் சுத்தமாக்குதல் கூட வந்திருக்கிறோம். இங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர் ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் பேசுற இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு என்ன பண்ண நம்ம வந்துட்டோம். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஒரு லைன்ல சொல்லுனாக்கா நம்ம மேலும் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. இண்டிவிஜுவலா தெளிக்கப்பட்டிருக்குது. இண்டிவிஜுவலா தெளிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாருமே கீழ்ப்படிதல், பரிசுத்தமாக்கப்படுதல், இயேசுடைய நன்மையான வார்த்தைகளுக்காக என்ன பண்றோம்? இங்க நம்ம வந்துட்டோம். இப்ப இப்படி நம்ம தெளிக்கப்பட்டுச்சா? நம்ம எல்லாம் இங்க வந்தோமா? இப்ப வந்திருக்கிற நாம் எல்லாருமே தெளிக்கப்பட்டதை தெரிந்து வாய் மூடணுமா? நம்ம யாரும் என்ன பண்ணல, மூடல தானே. இப்ப நமக்கு இயேசு பத்தி நம்ம பிரசங்கம் கேட்டோமா? இயேசு பத்தி நம்ம புரிஞ்சோமா? இயேசு பத்தி நாம் பிரசங்கம் கேட்டு புரிஞ்சுன்னு வரும்போது ஒரு காரியம் புரியும் போது நம் வாய் மூடுற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணது? அது வாய் மூடல. இல்ல, ஒருத்தருடைய வாய் என்ன பண்ணது? அது மூடல. ஆனா இங்க ராஜாக்களுக்கு தெளிக்கும் போது ராஜாக்களுடைய வாய் மூடிச்சு என்ன அர்த்தம்? அப்பனா அந்த மேல கீழே சொல்றது என்ன இருக்குது? ஏதோ ஒரு வித்தியாசம், அந்த வார்த்தையில ஏதோ வித்தியாசம் இருக்குது. அப்ப நாங்க என்ன வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நீங்க அங்க வாங்க மறுபடியும் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படி படிங்க. ஏசாயா 52வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். பாருங்க, அவர் தெளிக்கும் போது அது நிமித்தம் ராஜாக்கள் தன் வாயை மூடுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இப்படி கூட யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து சிலுவை மேல கொடுத்திருக்கிற ஈடுபலினால சபை மாற்றம் ரட்சிக்கப்பட போறது இல்ல. பூமியில இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுனால அத்தனை பேரும் இந்த ஒரு பலியை பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாம வாய் மூடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்றது கருத்து வருது தானே? நான் சொல்றது கருத்து தானே இருக்குது. இப்ப எல்லாருக்கும் எப்படி தெரியுது நான் சொல்லும் போது? ஏன் ராஜாக்கள் வாய் மூடுனாங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் நான் திரும்ப பைபிள் உங்களுக்கு வசனம் காமிக்கிறேன். இப்ப ஏன் இங்க வாயை மூடினாங்க, அப்ப வாயை மூடுறதுக்கு என்ன அர்த்தம் நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்ப எதுக்கெல்லாம் வாயை மூடினாங்கன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்ப எதுக்கெல்லாம் வாயை மூடினாங்க உங்களுக்கு காமிக்கிறது என்ன நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆனா இப்ப நான் ஏன் விளக்க தரேன் புரியுதா? இது பைபிள் விளக்கம் இல்ல, ஏன் விளக்கம் நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. ஏன் எல்லா ராஜாக்கள் வாயை மூடுனாங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த ஈடு பலியினால நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடு பலியினால இயேசு கிறிஸ்து அவங்க மேல ரத்தத்தை தெளிக்கும் போது அவர்கள் எல்லாருமே அந்த பலியினால சுத்தமாகும் போது சுத்தமாக்கப்பட்டவர்கள் யாருமே என்ன பண்ணுவாங்க? இயேசு கிட்ட எந்த வார்த்தையும் பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே வாயை மூடிடுவாங்க. அப்படி கூட என்ன பண்ண இத
அப்படி கூட சொல்லலாம் தானே. இப்ப நான் அப்படி சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா? இல்ல இது வந்து ஏற்கிற மாதிரி இல்ல அப்படி ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு யாருக்குன்னா? இது ஏற்கிற மாதிரி இல்ல அப்படி யாருக்கும் தோணிச்சா? பாருங்க, அப்படி யாருக்கும் தோணல. புரியுதுல்ல? அப்ப நான் அப்படி கூட சொல்லிட்டு போலாம். ஆனா உண்மையாவே அங்க ஏன் எல்லா ராஜாக்கள் தன் வாயை மூடுனாங்கன்றது என்ன பண்ணிருப்பா படிக்கணுமா வேண்டாங்களா? ஏன் மூடுனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வந்து அது வந்து தமிழ் ஒரு டிரான்ஸ்லேஷன் படிச்சோமா பாருங்க, அதுல நீங்க இங்கிலீஷ்க்கு வந்தீங்கன்னாக்கா கம்பேரிசன் பைபிள் யாருன்னா கம்பேர் பண்ணுங்க, பைபிள் கம்பேர் போட்டுக்கோங்க. கம்பேர் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிபிஇ படிக்கலாம். பிபிஇல ஸ்டார்டிங் வேர்டு மட்டும் பாருங்க. சோ தி நேஷன்ஸ் so will nations give him honor. ஜாதிகள் அவருக்கு கனம் கொடுப்பாருங்களா? ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸி இங்கிலீஷ். பட் he will surprise the people. அவரு ஜனத்தை ஆச்சரியத்துக்குள்ள உண்டாக்கிடுவாருங்களா? செகண்ட். தேர்ட் பாருங்க, ISV பாருங்க, so he will startle many nation. ஒரே வார்த்தை வந்திருக்கு எல்லா இடத்துலயும். இங்க ஸ்டார்டல் வந்து ஸ்டார்டல். ஸ்டார்டல்னா என்ன? வாட் இஸ் ஸ்டார்டல்? ஸ்டார்டல் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? அந்த ஸ்டார்டல்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, மீன்ஸ் டு சர்ப்ரைஸ் சம்படி ஆர் சம்திங் இன் a way that slightly shocks or frightens. அப்புறம் ஸ்டார்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது ஒருத்தருக்கு சர்ப்ரைஸ்ங்களா, ஒருத்தருக்கு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு திகில், ஒரு ஷாக் வரலாம், இல்ல ஒரு பயம் உண்டாகலாம். இது கூட என்ன பண்ணிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஸ்டார்டல் அப்படின்னு கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வந்து ஒரு ஷாக்கா இல்லனா ஒரு கிளீனா? ஸ்பிரிங்கிளா ஸ்டார்டலா? இப்போ இயேசு பத்தி பேசுறாங்க. அப்பனா இயேசுவை அவர்கள் பார்க்கும்போது, இயேசுவை இந்த ஜாதியான ராஜாக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஷாக்கா இருக்குமா இல்லனா சுத்தமாக்குதலா இருக்குமா? பாருங்க, ஏன் இது இங்க எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேல படிச்ச வசனம், மேல என்ன வசனம் படிச்சோம்? இவருடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஷாக் ஆயிட்டாங்கல்ல, ஹாரர். எல்லாருக்கும் ஒரு திகில் வந்துச்சு இல்ல, எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லலாம், என்ன படிச்சாங்க? ஷாக் இல்லைன்னா ஃப்ரைட்டன்ட். இது வந்துச்சு இல்ல எல்லாருக்குமே. இப்போ இப்படி பார்த்த இயேசுவை மகிமையில வரும்போது, இயேசு கிறிஸ்து மகிமையில வந்து தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கிற இயேசுவை இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புரியல? என்ன நினைப்பாங்க? எப்படி நினைப்பாங்க? ஹியூமிலேஷன். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு தரத்துல நடத்தப்பட்ட ஒருவர் இந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்துட்டாரா? இந்த மாதிரி லெவல்ல அவர் இருக்கிறாரா? என்ன எல்லா ராஜா? இப்ப நம்ம இந்த மீனிங் படிக்கணும் இல்ல? அப்ப இந்த மீனிங் இருக்குதா? இந்த மாதிரி இந்த மீனிங் இருக்கிற வசனம் படிக்கணுமா? நம்ம இப்போ வசனம் படிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாசிச்சு பாருங்க. எதுக்கு வாய் மூடு வாங்கணும்? வசனம் படிங்க. 107 அதிகாரம், சங்கீதம் 107 அதிகாரம் 42 வசனம். சங்கீதம் 107 அதிகாரம் 42 வசனம். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயத்தீரெல்லாம் தன் வாயை மூடும். பாருங்க, யாரை மூடுவாங்களா? படிங்க ஸ்டெப். உத்தமர்கள் அதை கண்டு பாருங்க, ஒரு ரைச்சஸ் பாப்பாங்களா? ஒரு ரைச்சஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். பாருங்க, யாரெல்லாம் நியாயக்கேடு பண்றாங்களோ அவங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவாங்க? வாயை மூடிடுவாங்க. ஏன்? யாருக்கு இப்போ என்ன மாதிரி அவர் யாரு? இப்படி இருந்தவரு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியா, இந்த மாதிரி ஒரு மகிமையா, இந்த மாதிரி ஒரு குரோத்தா, இல்லன்னா இந்த மாதிரி ஒரு உயர்வா அப்படின்னு எல்லாருக்குமே ஏன்னா வாய் மூடிப்பாங்களா? பாருங்க, எதுக்கெல்லாம் வாய் மூடுறாங்க அப்படின்னு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி இங்க சொன்னார்ல, என்ன அர்த்தத்துல இங்க சொன்னாரோ, எதுல? ஏசாயா 52 அதிகாரம் 15 வசனத்துல என்ன அர்த்தத்துல சொன்னாரோ அதே அர்த்தத்துல அதே ஏசாயா இன்னொரு இடத்துல எழுதுறாரு. ஏசாயா 49 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 49 அதிகாரம் 7 வசனம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதில் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும்
அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, பாருங்க, இது வந்து நமக்கு நீங்க வந்து ஒரு கான்டெஸ்ட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா இது வந்து இஸ்ரேலுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். சில டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு இஸ்ரேலுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு நல்லா தெரியும் அது தேவன் இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருந்தா கூட தேவனுடைய ஆவி உள்ள ஜனத்துக்கு எந்தெந்த வசனங்கள் யாருக்கு சொல்லுது, என்ன அர்த்தத்துல சொல்லுதுன்னு என்ன பண்ண முடியாது. தேவனுடைய ஜனத்துக்கு அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. அதை எப்ப சொல்லுவோம், வேதம் படிக்கும் போது இதுல நான் என்ன கத்துக்கணும்னு படிங்க, இதுல நான் என்ன கத்துக்கணும்னு படிங்க. படிச்சா என்ன ஆகும், ஏதோ ஒண்ணு கத்துப்போம். இன்னொருத்துக்கு பிரசங்கம் பண்ணணும்னு படிச்சோம்னாக்கா ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம், பிரசங்கப்படுறது மறந்துடுவோம். இப்ப என்ன கேட்பாங்கல்ல, இப்போ இவர் பிரசங்கம் பண்றாரு இவர் நடக்கிறாரா அப்படி யாரா கேட்பாங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிள் நான் பிரசங்கம் பண்ணிருப்போம். இப்ப நீங்க கேட்கலாம் இவர் பிரசங்கம் பண்றாரு இவர் நடக்கிறாரா அப்படின்னு கேட்கலாமா இல்லையா. இப்போ நான் பிரசங்கம் பண்ணி நான் நடக்கிறேன்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என் பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இல்ல, என் பிரசங்கம் எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். புரியுது இல்ல. அப்ப ஏன் நான் மறந்தேன், ஏன்னா நான் உங்களுக்காக படிச்சேன், நான் எனக்காக படிக்கல. இல்ல, நான் எதுக்கு படிச்சேன், உங்களுக்கு எதை சொல்லணும், உங்களுக்கு எதை புத்தி சொல்லணும், அதுக்காக நான் படிச்சேன். ஆனா எந்த புத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த புத்தியை நான் படிக்கும் போது அது எனக்கு புத்தின்னு படிச்சா என்ன ஆயிடும். இப்படி படிச்ச வசனத்தை நம்ம இந்த வசனம் இப்படி புத்தி சொல்றது இல்ல, அப்ப என்ன பண்ணுவேன், நானு வசனம் சொல்ற புத்தி எனக்கு நான் எடுத்துப்பேன். எனக்கு நான் எடுத்துக்கும் போது நான் உங்களுக்கு சொன்ன என்ன ஆகும், எனக்குள்ளயும் மாற்றம் வரும், வராதுன்னு சொல்ல எனக்குள்ளயும் மாற்றம் வரும், உங்களுக்குள்ள என்ன வசனம் கேட்கும் போது. புரியுதுல. அதனால எந்த வசனத்தையும் இன்னொருத்தருக்கு பாடம் எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க, படிக்காதீங்க. நான் என்ன கத்துக்குவேன், எனக்கு என்ன அதுல பாடம், அப்படி படிச்சுங்க தான் வளர முடியும். நீங்க கிளாஸுக்குன்னு பைபிள் படிச்சீங்கன்னா அப்படி படிக்கிறவங்க யாருமே நான் சொல்ல பாருங்க, அவங்க உண்மையாவே வளர்ச்சிக்குள்ள போகவே மாட்டாங்க. அப்படி படிக்கிற நிறைய பேரு ஏன் வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, எந்த நோக்கம், அதுக்குள்ள என்ன கருத்து இருக்குது, அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு ஏன் சொல்ல முடியறது இல்ல, ஏன் நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சக்சஸ் ஆக முடியறது இல்ல, ஏன் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ண முடியறது இல்ல, ஒரு சக்தியை கன்வின்ஸ் பண்ண முடியறது இல்ல, காரணம் என்ன. இப்ப அந்த வசனம் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோமா, இப்ப அந்த வசனத்தை அதிகமாய் தியானம் பண்றது யாரு, யார் தியானம் பண்றது அதிகமா, எடுக்கிற ஆள் தானே. அப்பனா எடுக்கிற ஆள் அது குறித்து அதிகமாய் தியானம் பண்ணும்போது அதை குறித்து அவருக்கு ஜாஸ்தி தெரியுமா, இல்ல சொல்றாருக்கு ஜாஸ்தி தெரியுமா, யாருக்கு சொல்றாரு அவங்களுக்கு ஜாஸ்தி தெரியுமா, இவருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அப்ப இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு கேட்டுங்க, போயிட்டு அப்புறம் அவங்க மெடிடேட் பண்ண என்ன அவங்களுக்கு தெரியும், ஆமா இது சரி இது தப்புன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரிஞ்சிடாது, எல்லாமே தியானம் பண்றது தெரிஞ்சிடாது. அதனால எல்லாமே என்ன பண்ணோம், தியானம் பண்ணி எடுக்கும் போது இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, எதுக்கு சொன்னாரு, இதோடைய நோக்கம் என்ன, அப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா யாருக்கும் என்ன ஆகுது சப்ஜெக்ட் பத்தி, யாருக்கும் ஒரு செகண்ட் தாட் வருமா. சில பேர் கோவம் வேணா வரலாம், இன்னும் இவரு நம்மளை பத்தி பேசிட்டாரு அப்படி கோவம் வேணா வரலாம். ஆனா உண்மை கருத்து என்ன ஆகுறது இல்ல, அந்த உண்மையோட ஒரு அசைவனம் என்ன ஆகுறது இல்ல, அது மாறுறது இல்ல. ஏன் மெடிடேட் பண்ணும் போது எனக்கு அதுக்கு உண்டான நேரம் தேவன் கிட்ட ஜபம், தேவனுடைய ஆவி கண்டிப்பா என்ன ஆகுறது இல்ல. இதெல்லாம் கோர்வையா இசைந்து வந்தாக்கா சப்ஜெக்ட் தப்பா வருது இல்ல. எப்ப சப்ஜெக்ட் தப்பாயிடுது அப்படின்னாக்கா இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிட்டு என்ன சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிடும். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் தேவை. பாருங்க, அந்த ஃபவுண்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லும் போது இப்ப எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கும் சொல்லலாம், இஸ்ரேல் தேசத்தை தாண்டி நாம் யாரை பத்தி படிக்கிறோமோ இது அவருக்கும் சொல்லலாம். எப்படி தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிஞ்சிச்சு இது என்னங்களா, தேவன்கிட்ட போனோம், தேவனுடைய வசனம் படிக்கிறதுக்கு தேவன்கிட்ட தான் போகணும். தேவனுடைய வசனம் படிக்கிறதுக்கு நீங்க எங்கடா போங்க, நீங்க வசனம் படிக்கவே முடியாது. ஏன்னா வசனம் யாருக்கு தான், தேவன். அப்ப தேவன்கிட்ட போன என்ன ஆகும், எப்படி சப்ஜெக்ட் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். நூல் பிடிச்ச மாதிரி என்ன அர்த்தம், நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ நீங்க முடிக்கிற மட்டும் அதுலதான் இருக்கணும். அதான் சப்ஜெக்ட். இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க போய் இங்க போய் திரும்ப அங்க போய் திரும்ப இங்க போய் கடைசியில போய் கேட்கற என்ன ஆயிடுறாங்க, அவன் தெரியுது என்னதான் பேசினாரு தெரியல பிரதர் என்ன பேசினாருன்னு. புரியுதா? ஏன் இந்த நூல் பிடிக்கிற விதம் நமக்கு தெரியல. அப்ப அந்த நூல் பிடிக்கிற விதம் எப்படி தெரியுமா வரும், தேவன்கிட்ட போங்க. தேவன் இல்லாமல் ஒரு பாடத்தை தயார் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு யாராலும் முடியாது, தேவன் தான் செய்வார். அப்ப தேவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், வந்துட்டு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணலாம், இப்படி இருக்குது இந்த தாட் இருக்குது ஓகேவா, அப்ப என்ன ஆகும்,
சப்ஜெக்ட் நூல் புடிச்ச மாதிரி இருக்கும். இல்ல என்ன பாதி பேர் என்ன இருப்பாங்க, அவங்க பேசி இருப்போம், பாதி பேர் என்ன இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தூங்கி இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் அப்பதான் பயில் படிப்பாங்க. இதெல்லாம் காரணம் யாரு? ஒரு போதகம் பண்ணும்போது அவர் ஒரு தெளிவான ஒரு போதனைக்குள்ள இருந்து அவருடைய தியானம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா யாரும் என்ன மாட்டாங்க, யாரும் தூக்க மாட்டாங்க, எல்லாரும் அந்த நெருப்புலயே இருப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் சோர்ந்து என்னடாங்க. அப்பனா இங்க பிரசங்கம் பண்ற தேவ ஜனத்துக்கு தேவனுடைய வசனம் எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசப்பட்டிருக்குது, யாருக்கு பேசப்பட்டிருக்குதுன்னு தெளிவா இங்க புரியணும். அப்ப இங்க நீங்க படிக்கும்போது பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப படிங்க 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதில் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ண பாருங்க. இது கான்டெக்ஸ்ட் இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நீங்க நிறைய டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சீங்கனால கூட அது இஸ்ரேல தான் காமிக்கும். ஆனா நமக்கு நல்லா தெரியும் இது யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மனுஷரால் என்னங்களா மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டதா, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர். பாருங்க, ஜாதியாரால் அருவருக்க பண்ணப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, பாருங்க, அதிகாரிக்கு ஊழியக்காரராய் இருக்கிறவரை நோக்கி உண்மை உள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரும். பாருங்க என்னங்களா, உண்மையான கர்த்தர் உம்மை தெரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொன்னாருங்களா? ராஜாக்கள் பணிந்து கொள்வார்கள். படிங்க. ராஜாக்கள் கண்டு பாருங்க, கிங் shall see and arise, prince also shall worship. இங்க என்ன படிச்சோம்? ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? பார்த்த உடனே வாய் மூடிட்டாங்களா? வாய் மூடுனதுக்கு அப்புறம் என்ன வசனம் பாருங்க. வாய் மூடுனதுக்கு அப்புறமா அங்கே 52:15 தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள். புரிஞ்சுச்சுங்களா? இந்த வசனம் நிறைவேறிச்சுட்டாங்க. அப்பனா அவங்களுக்கு எது தெரிவிக்கப்படலையோ அது என்ன பண்ணிட்டாங்க? இப்ப பார்த்துட்டாங்க. அடுத்தது கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கேள்விப்படாது இருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப ஏன் வாய் மூடினாங்க? ஒன்னு அவரை பார்த்தாங்க. அவர் யாரு? மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவர், ஜாதினால வெறுக்கப்பட்டவர். அப்போ அப்படி வெறுக்கப்பட்டவரை யார் செலக்ட் பண்ணிருக்கிறது? இஸ்ரேலின் தேவன் அதை செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அவர் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே தன் வாய மூடிப்பாங்க. அவரை இவங்க கனப்படுத்துவாங்க, அவரை இவங்க ஆராதிப்பாங்க. அப்ப வந்துச்சா? இப்ப என்ன படிச்ச? ஃபர்ஸ்ட் ஏன் வாய் மூடணும்? அநீதிமான்கள் வாயை மூடுவார்கள் தான். ராஜாக்கள் இல்ல யாரு? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் பார்க்கும் போது வாயாங்க மூடுவாங்க தான் ஃபர்ஸ்ட். செகண்ட், வாய் மூட்டி என்ன பண்றாங்க? அவரை ஆராதிக்கிறாங்களா? அப்ப யார் அவரு? அவர்களாலவே நிராகரிக்கப்பட்டவர். புரியுதுல? ஏன் இவங்க ஷாக்கு? பார்த்த உடனே ஏன் ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்குமே? ஏன் இப்ப டக்குனு வாய மூடிட்டாங்க? பார்த்த உடனே ஆச்சரியம் தானே, ஒரு ஷாக் தானே. ஏன் ஆச்சரியம் ஆயிடுச்சு? ஏன்னா நம்ம தான் என்ன பண்ண, நம்ம தான் இவரை ஆகாதவர், இவர் நல்லவர் இல்ல, இவர் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு தண்டனை கொடுத்து நம்ம இவரை சாவடிச்சிட்டோம். அப்படியே சாவடிச்சவர் எங்க இருக்காரு? இப்போ நாம் பணிந்து கொள்ற நிலைமைக்கு அவரு. அப்புறம் நாம் பணிந்து கொள்ற நிலைமையில நாம் இருக்கிறோம். அவர் என்ன ஆயிட்டாரு? அவ்வளவு உயர்வுக்குள்ள போயிட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படி அந்த மாதிரியா அப்படி வாயில பண்ணுவாங்களா? புரியுதா? அப்படி வாசிக்கலாமா? வாய இது நிமித்தம் தான் மூடுறாங்க அப்படின்னு படிக்கலாமா? பாருங்க, வசனம் வாசி பாருங்க. இது யோபு எடுத்து சொல்லுவாரு. யோபு 29ஆம் அதிகாரம் 9-10. யோபு 29வது அதிகாரம் வசனம் 9-10. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பாருங்க என்ன பண்ணுவாங்களா? எதுக்கு வாயை மூடினாங்க இங்க? அது யாருங்களா? பாருங்க, பிரபுக்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்களா? பேசாம யார பார்க்கும்போது வாயை மூடினாங்க இங்க? இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போதா? இங்க சொல்லுங்க. இங்க யோபு எழுதுறல. அப்படின்னா யோபு என்ன மாதிரி ஒரு சாட்சியான மனுஷன் அப்படின்னாக்கா, யோபு பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்களா? அப்படின்னா அவருடைய மகிமை, அவருடைய அந்த உயர்வை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இங்க வாயை மூடிக்கொள்வார்கள். புரிஞ்சா? ஒரு வசனம் ஆயிடுச்சுங்களா? பாருங்க, என்ன வசனம் வாசிங்க. சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. சங்கீதம் 72வது அதிகாரம் 9வது வசனம்.
வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். இல்ல அதுக்கு நான் இந்த இன்னொரு வருஷம் படிச்சலாம். அது கொஞ்சம் இதே சேம் தான், ரெண்டும் சேம் தான். அது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. மீகா 7ஆம் அதிகாரம் 16. மீகா 7வது அதிகாரம் 16 வசனம் 16. புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாருங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய எல்லா என்னென்ன அவங்கள்ட்ட இருக்குதோ மேன்மை அதை என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு அவங்களே வெட்கப்படுவாங்களாம். பாருங்க இப்ப இந்த இன்சிடென்ட் நீங்க இயேசுல அப்ளை பண்ணுங்க. இப்ப நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க, பூமியில இருக்கிறாங்களா, இப்ப இவ்வளவு ராஜாக்கள் பூமியில இருக்கும் போது இயேசுன்ற ராஜா இப்ப வராரு, ராஜா வராரு. இப்ப இந்த எல்லா ராஜாக்கள் இயேசுவை பாக்குறாங்க, இயேசுன்ற ராஜாவை பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன இருக்குது, what all they have அது ரொம்ப மேன்மையா, அத வச்சு சந்தோஷப்படுவாங்களா? என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு அவங்க இருக்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு வெட்கப்பட்டு அவருடைய உயர்ச்சி, அவர் உயர்ந்திருக்கிற அந்த உயர்வை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, இங்க வாய மூடிடுவாங்க. அப்புறம் இங்க ஏன் வாய மூடுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயர்ந்த அந்த உயர்வு என்ன பண்ண முடியல, ராஜாங்க நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு யாரும் ராஜாக்கள் நினைச்சு பார்த்துக்கிறாங்களா? இஸ்ரேல் காலத்துல வாழ்ந்திருக்கிற எவ்வளவு ராஜாக்கள் இருந்தாங்களே நினைச்சு பார்த்திருக்காங்களா? இயேசுக்கு அப்புறம் எவ்வளவு ராஜாக்கள் வந்தாங்க, இயேசு பத்தி எவ்வளவு படிச்சிருப்பாங்க, நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அப்போ இயேசு அந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்துல அவர் வரும்போது என்ன எல்லாருமே அப்பனா இது சுத்தமாக்குதல் அல்ல. அப்புறம் சுத்தமாக்குதல் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லி வரல. ஆனா இங்க சுத்தமாக்குதலுக்காக என்ன பண்ணல, தன் வாயாங்க மூடல, ஒரு ஆச்சரியத்தினால, ஒரு ஷாக்கால, ஒரு பயத்தினால என்ன பண்ணாங்க, தன் வாயாங்க மூடிட்டாங்க. ஆச்சுங்களா? ஏன் மூடினாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். அப்படியே அங்க படிங்க, அதே படிக்கலாம். 52:15. ஏசாயா 52வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நிக்க வச்சிருக்க பாருங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டு யார் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இத பவுல் எழுதுறாரு. இந்த வருஷத்தை பவுல் அப்படியே எழுதுறாரு. சரி, பவுல் எங்க எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 21 இருக்குது, 15-21 இருக்குது. அதே மாதிரி 16ஆம் அதிகாரத்துல கூட ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இதே வசனம் இல்ல, ஆனா இந்த வசனத்துடைய அர்த்தத்துல சொல்லப்பட்ட வசனம். ஃபர்ஸ்ட் நீங்க 15-21 மட்டும் படிக்க நிக்க வச்சிடலாம். 15ஆம் அதிகாரம் 15-21. ரோமர் 15வது அதிகாரம் 21வது வசனம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாத படிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்படாதிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அந்த அங்க எங்க இருக்கு பாருங்க, அதே இதே வசனம் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு, மேல இருக்கா, 20 இருக்கா? இதே வசனம் இப்ப நீங்க படிச்சுக்க பாருங்க. ஏசாயால they shall see and they that have not heard shall understand. தங்களுக்கு தெரிவிக்கப்படாத எந்த வசனம்? மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறார். கரெக்ட் தான். இதெல்லாம் எந்த இப்போ பவுல் இங்க எதை கோட் பண்றாரு? ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல இருக்கிற 15ஆம் வசனத்தை இங்க பவுல் எழுதுறாரு. புரியுதா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. இத பவுல் இங்க ஏன் எழுதணும்? இந்த வசனத்தை பவுல் இங்க ஏன் எழுதணும் பாருங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு ஜாதி, ஆனா இவர் இந்த வசனம் எழுதும் போது அந்த மீனிங்ல எழுதல. இவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நான் இன்னொரு மனுஷனுடைய அஸ்திவாரத்தின் மேல என்ன பண்ணல, நான் அஸ்திவாரம் போடல. அப்ப என்ன அர்த்தம்? இப்போ பேதுரு போய் இடத்துல பிரசங்கம் பண்ணாரு. அவ பேதுரு போய் எங்க பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கம் பண்ண அந்த அஸ்திவாரத்தின் மேல, அப்ப அந்த ஜனத்துக்கு என்ன பண்ணல பவுல், அந்த ஜனத்துக்கு பவுல் போல. அப்ப பவுல் அந்த ஜனத்துக்கு போயிட்டு இருந்தாருனாக்கா இந்த வருஷம் என்ன ஆகாது, இந்த வருஷம் அப்ளை ஆகுது தானே. அப்ப பவுல் எங்க போயிருக்காரு? இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்கெல்லாம் போயிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இயேசு பத்தி அஸ்திவாரம் போடாமல் எங்க போலையோ அங்க பண்ணிட்டாரு, போயிட்டு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறாரு. கரெக்ட் தானே? பவுல் இந்த அப்போஸ்தலர்கள் போய் எங்க ஊழியம் பண்ணாங்களோ
அங்க போய் ஊழியம் பண்ணல. இவங்க எங்க போலையோ அங்க என்ன பண்ணிக்க இவர் போயிட்டு ஊழியம் பண்ணிருக்கிறாரு. அப்ப அங்க ஊழியம் பண்ணிட்டு எந்த வசனத்தை அவர் கோட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏசாயா வசனம். என்னது பாருங்க, இப்போ பேதுரு பண்ண இடத்துல இவர் போயிருந்தா இந்த வார்த்தை சொல்ல முடியுமாங்க? கேட்கப்படாதவர்கள் கேட்கக்கூடாது இருக்கிறது கேட்டார்கள், பார்க்க கூடாது இருக்கிறது புரிஞ்சுக்கிறார்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டே பேதுரு அதை சொல்லிட்டாரு. அங்க போய் பேதுரு சொல்லிட்டாரு, பேதுரு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. பேதுரு அவங்க ஏற்றுக்கொண்டதுனால பேதுரு சொல்லாத வசனத்தை, புரியுது இல்ல? ஆனா இப்ப பவுல் சொல்ற என்ன அர்த்தம்? பவுல் இந்த அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் ஊழியம் பண்ணாங்களோ அங்க ஊழியம் பண்ணாமல் இவர் போயிட்டு ஒரு புது கூட்டத்துக்கு ஒரு ஊழியம் பண்ணும் போது அந்த ஊழியம் எந்த வசனத்தை நிறைவேற்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வசனம். என்னது? இப்ப படிங்க, அது 20 வசனம். மேலும் அவருடைய செய்தியை அறியாது இருந்தவர்கள், பாருங்க, மேலும் அவருடைய செய்திகளை அறியாத இருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாது இருந்தவர்கள் கேள்விப்படாத இருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன், அவரை பத்தி கேட்காத இருக்கிறவங்க, அவரை பத்தி பார்க்காத இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டேன், இந்த வசனத்தை போய் நானு பிரசங்கம் பண்ணதுனால இந்த வசனம் பவுலுடைய காலத்துல ஆவிக்குரிய விதமா இது நிறைவேறிச்சு. இப்ப இதே வசனத்தை நீங்க இங்க வாங்க. பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்கள் இயேசுவை பார்த்து வாயை மூடிக்கிறாங்களா? அப்ப அந்த வாயை மூடும் போது அவங்களுக்கு என்ன சொல்லப்படும்? இயேசு பத்தி சொல்லப்படும். அப்ப இயேசு பத்தி சொல்லப்படுது என்ன அவங்களுக்கு? இதே கேட்காதவர்கள் கேட்டார்கள், பார்க்காதவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணலாம், இங்க நான் நிறுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல படிக்கும் போது அது சின்ன ஒரு கேப் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸ் படிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடும், இந்த 52ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். அப்ப எப்போ இந்த பவுண்டேஷன் புரியுதோ என்ன ஆயிடும் உங்களுக்கு 53 ஈஸியா புரிஞ்சிடும். எப்படின்னாக்கா பாருங்க, 53 எப்படின்னாக்கா 53 1ல இருந்து 9ஆம் வசனம் விட்டோம் ஐசையா 52:14. புரியுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 53ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 9 விட்டீங்கன்னா படிக்கிறீங்களா, அந்த 1ல இருந்து 9 படிக்கிறது எந்த வசனத்துக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 52ஆம் அதிகாரம் 14 என்ன இருந்தது, அந்த வசனம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுது. அப்புறம் நீங்க 13 படிக்கும் போது 15 படிக்கும் போது இது என்னங்களா எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய விஷயத்துடைய சம்மரி தான். 53 ஒரு பெரிய விஷயம், அதோடைய சம்மரி தான் என்னங்களா 52 இருக்கிற 3 வசனம். 52 இருக்கிற 3 வசனம் படிக்காத யாருக்கும் 53 என்ன பண்ண முடியாது, புரியாது, விளக்கம் பண்ண முடியாது. இதை நீங்க புரிஞ்சீங்கன்னாக்கா அது ஈஸியா நம்ம விளக்கம் பண்ணிடலாம். ஆக்சுவலா இங்க நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல 14th verse மட்டும் என்ன பண்ணலாம், 15th verse மட்டும் இந்த லாஸ்ட் பாகம் மட்டும் நம்ம தியானம் பண்ணிட்டு முன்னாடி போலாம். தேங்க்யூ.